மீட்பு குழுன்னு ஒன்று தொடங்கியிருக்காரு. அது கூட நீங்க இணைந்து பண்ணி திருப்பி அவருக்கும் உங்களுக்குமான நெருடல் என்ன? என்னை பொறுத்தவரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முயற்சி எடுக்கிறாரு. அதிமுக ஒன்றிணைக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அங்க போய் சேரணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது வந்து தோல்வி அடையும்னு நீங்க கணிச்சனால தான் விலகிட்டீங்களா? ஆட்சி முடிய போகிற நேரத்தில் வந்து சேர்வதற்கான காரணம் என்ன? உண்மையான காரணம் இதுதானா இல்லை வந்து ஆட்சி முடிய போகுது? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு முன்பு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த முடிவினை நான் எடுத்திருக்கின்றேன் என்று தெளிவாக சொல்லி அவரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன். என்னை பொறுத்தவரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மரியாதை கொண்டவன். அவர் மீது இன்றும் எனக்கு மரியாதை உண்டு. மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசியல் இயக்கம் தேவை. அந்த அரசியல் இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம், திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தீர சிந்தித்துதான் நான் முடிவெடுத்தேன். அதிமுக ஒன்றிணைக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அங்க போய் சேரணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது வந்து தோல்வி அடையும்னு நீங்க கணிச்சனால தான் விலகிட்டீங்களா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தோற்றுவித்த தலைவர் தோற்றுவித்த அந்த இயக்கமும் இல்லை, பாதுகாத்த அம்மாவின் இயக்கமாகவும் இல்லை. இன்று இருப்பது எடப்பாடி அதிமுக. இது இப்படிதான் இருக்கும். இது ஒருங்கிணையாது, ஒருங்கிணைக்கவும் செய்யாது. காரணம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மத்திய பிஜேபியினுடைய கிளை கழகமாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர் நான் சொன்னதை கேட்டு சரி நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவா என்று சொன்னார். ஆட்சி முடிவதற்கும் நான் விலகுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. காரணம், நான் ஆலங்குளம் தொகுதி மக்களுக்காக மட்டும் பேசியிருக்கின்றேன். நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ-ஆகவும் இதுவரை இல்லை. நான் பதவி விலகி என்னுடைய பதவி விலகலால் சட்டத்தில் ஒரு கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு நாம் செல்லும் பொழுது விதிப்படி எப்படி நடக்க வேண்டுமோ அதை நான் செய்திருக்கின்றேன். நான் எடுத்திருக்கின்ற முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்கின்றேன். அப்பொழுது நான் சட்டப்படி என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதான் செய்திருக்கின்றேன். நான் திராவிட கொள்கைகளை இங்கே பாதுகாத்து மைய அரசோடு போராடி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தில் சேர்ந்திருக்கின்றேன். நல்ல தலைமையை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். 2021ஆம் ஆண்டு நான் அண்ணா திமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். இன்றைய தினம் அண்ணா திமுகவின் நிலைமை என்ன என்பதை நீங்களும் அறிவீர்கள். என்னுடைய முடிவு இது, என்னுடைய தீர்க்கமான முடிவு இது, நான் எடுத்திருக்கின்ற தீர்க்கமான முடிவு. எதுவாக இருந்தாலும் தலைமை தான் முடிவெடுக்கும். தம்பி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, முடிவு போகிற நேரத்தில் வந்து சேர்ந்தீங்களே, இது முடிவுறுகின்ற ஆட்சி அல்ல. இனி ஒரு 1/4 நூற்றாண்டு இந்த ஆட்சியையும் இந்த மக்களையும் இந்த இயக்கத்தையும் சுமக்கக்கூடிய இரும்பு மனிதர் மாண்பு தமிழக முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு என்பதே இல்லை. அடுத்து இன்னொரு 1/2 நூற்றாண்டுகளை சுவைப்பதற்கு அடுத்த வாரிசாக அன்பிற்கினே அருமை அண்ணன் உதயநிதி அவர் தயாராகி கொண்டிருக்கின்றார். இது முடிவுகின்ற ஆட்சி அல்ல.